நபி அவர்கள் கூறினார்கள், நீங்கள் சஹர் உணவு உண்பதிலிருந்து பிலாலின் பாங்கு உங்களை தடுத்துவிட வேண்டாம். ஏனெனில் அவர் இரவிலேயே பாங்கு சொல்வது உங்களில் இரவு தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருப்போர் திரும்பி வருவதற்காகவும் உங்களில் தூங்கிக் கொண்டிருப்போரை உணர்த்துவதற்காகவும் தான். ஃபஜ்ர் அல்லது சுப்பு நேரம் வந்துவிட்டது என்பதை அறிவிப்பதற்காக அல்ல. அறிவிப்பவர் அப்துல்லா பின் மசூத் ரலி. நூல் புகாரி 621. மக்கள் உறக்கத்திலிருந்து விழித்து சஹர் செய்ய வேண்டியுள்ளதால் சஹர் செய்வதற்காக மக்களை எழுப்பிவிடக்கூடிய ஏற்பாடு நபி அவர்களால் செய்யப்பட்டிருந்தது. பிலால் ரலி, அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலி ஆகிய 2 முத்தீன்கள் இதற்காக நியமிக்கப்பட்டிருந்தனர். இருவரது குரலும் மக்களுக்கு நன்கு பரிச்சயமாகி இருந்தது. ரமழான் மாதத்தில் சஹருக்கு ஒரு பாங்கும் சுப்பு தொழுகைக்கு ஒரு பாங்கும் என 2 பாங்குகள் சொல்ல நபி அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். பிலால் இரவில் அதான் சொல்வார். இப்னு உம்மி மக்தூம் அதான் சொல்லும் வரை நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று நபி அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் ஆயிஷா ரலி. நூல் புகாரி 5299. மக்கள் பெருநாள் தொழுகைக்குச் செல்வதற்கு முன்னால் ஃபித்ரா தர்மத்தை வழங்கிவிட வேண்டும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கட்டளையிட்டிருந்தார்கள். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலி. நூல் புகாரி 1503, 1509. ஜகாத்தை அவர்களின் செல்வந்தர்களிடமிருந்து பெற்று அவர்களில் உள்ள ஏழைகளுக்கு விநியோகிக்க வேண்டும் என்று கூறி முஆத் பின் ஜபல் ரலி அவர்களை நபிகள் நாயகம் அவர்கள் யமன் பகுதிக்கு அனுப்பினார்கள். புகாரி 1395, 1496, 4347. நபிகள் நாயகம் அவர்கள் பனு சுலைம் கோத்திரத்தினரிடம் ஜகாத்தைத் திரட்ட ஒருவரை நியமனம் செய்தார்கள். அவர் வந்ததும் அவரிடம் கணக்கு கேட்டார்கள். இது உங்களுக்கு உரியது, இது எனக்கு அன்பளிப்பாக கிடைத்தது என்று அவர் கூறினார். புகாரி 6979. நோன்பை நிறைவு செய்வதை விரைவுபடுத்தும் வரை மக்கள் நன்மையில் ஈடுபட்டவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் உமர் ரலி. நூல் புகாரி 1957. நோன்பாளி மனைவியை கட்டியணைப்பது பற்றி ஒரு மனிதர் நபிகள் நாயகம் அவர்களிடம் கேட்டார். அவருக்கு நபிகள் நாயகம் அவர்கள் அனுமதி அளித்தார்கள். மற்றொருவர் வந்து கேட்டபோது அவருக்கு அனுமதி மறுத்தார்கள். அனுமதி வழங்கப்பட்டவர் முதியவராகவும் அனுமதி மறுக்கப்பட்டவர் இளைஞராகவும் இருந்தனர். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலி. நூல் அபூதாவூத் 2382. யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விடவில்லையோ அவர் பசித்திருப்பதோ தாகித்திருப்பதோ அல்லாஹ்வுக்கு தேவையில்லை என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலி. நூல் புகாரி 1903. பல் துலக்குவதை குறிப்பாக தொழுகை நேரங்களில் நபிகள் நாயகம் அவர்கள் மிகவும் வலியுறுத்தியுள்ளார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள், பல் துலக்குவது பற்றி நான் உங்களிடம் திரும்பத் திரும்ப பல முறை வலியுறுத்தியுள்ளேன். அறிவிப்பவர் அனஸ் ரலி. நூல் புகாரி 888. நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள், என் சமுதாயத்திற்கு அல்லது மக்களுக்கு நான் சிரமத்தை ஏற்படுத்தி விடுவேனோ என்று அச்சம் இல்லையாயின் ஒவ்வொரு தொழுகைக்கும் பல் துலக்க வேண்டுமென நான் அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்திருப்பேன். நூல் புகாரி 887. பயணிகள் பாதியாகத் தொழுவதற்கு அல்லாஹ் சலுகையளித்துள்ளான். பயணிகளுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் நோன்பில் சலுகையளித்துள்ளான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அனஸ் ரலி. நூல்கள் அபூதாவூத் 2408. அடிமைகள் அல்லாத மற்றவர்கள், ஆண்கள், பெண்கள், சிறுவர், பெரியோர் ஆகிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நோன்பு பெருநாள் தர்மத்தை நபிகள் நாயகம் அவர்கள் கடமையாக்கினார்கள். பேரிச்சம்பழம், தீட்டப்படாத கோதுமை ஆகியவற்றிருந்து ஒரு சாவு எனவும் நபிகள் நாயகம் அவர்கள் நிர்ணயித்தார்கள். மேலும் பெருநாள் தொழுகைக்கு மக்கள் புறப்படுவதற்கு முன்பே அதை வழங்கிவிட வேண்டும் எனவும் நபிகள் நாயகம் அவர்கள் கட்டளையிட்டனர். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலி. நூல் புகாரி 1503. ரமலான் மாதம் நோன்பு நோற்று அதைத் தொடர்ந்து ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்பு நோற்றவர் காலமெல்லாம் நோன்பு நோற்றவரை போன்றவராவார்.
அறிவிப்பவர் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலி. நூல் முஸ்லிம் 2159. ஆயிஷா ரலி அவர்கள் கூறியதாவது, ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் மக்கள் ஆஷுரா, முஹர்ரம் 10 ஆம் நாளில் நோன்பு நோற்று வந்தார்கள். அதுதான் கபாவுக்கு புதிய திரை போடப்படும் நாளாக இருந்தது. அல்லாஹ் ரமலானுடைய நோன்பை கடமையாக்கிய போது, யார் ஆஷூராவுடைய நோன்பு நோற்க விரும்புகிறாரோ அவர் அதை நோற்றுக் கொள்ளட்டும். யார் அதை விட்டுவிட விரும்புகிறாரோ அவர் அதை விட்டுவிடட்டும் என அல்லாவின் தூதர் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1592. ஆயிஷா ரலி அவர்கள் கூறியதாவது, குறைஷி குலத்தினர் அறியாமை காலத்தில் ஆஷூரா தினத்தில் நோன்பு நோற்று வந்தனர். ரமலான் நோன்பு கடமையாக்கப்படும் வரை நபி அவர்களும் ஆஷூரா நோன்பு நோற்குமாறு கட்டளையிட்டார்கள். ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்ட பின்னர் ஆஷூரா நாளின் நோன்பை நோற்க விரும்புபவர் அதை நோற்கட்டும், விட்டுவிட விரும்புபவர் அதை விட்டுவிடட்டும் என கூறினார்கள். புகாரி 1893. இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள் கூறியதாவது, நபி அவர்கள் மதீனா வந்தபோது யூதர்கள் ஆஷூரா நாளில் நோன்பு நோற்றதைக் கண்டார்கள். இது என்ன நாள் என்று கேட்டார்கள். யூதர்கள், இது நல்ல நாள், இஸ்ரவேலர்களை அவர்களின் எதிரிகளிடமிருந்து அல்லாஹ் காப்பாற்றிய நாள், இதற்காக இறைத்தூதர் மூசா அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்று கூறினார்கள். நபி அவர்கள், உங்களைவிட மூசாவுக்கு அதிக உரிமை படைத்தவன் நான் என்று கூறிவிட்டு தாமும் நோன்பு நோற்குமாறு மக்களுக்கு கட்டளையும் இட்டார்கள். புகாரி 2004. இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள் கூறியதாவது, அல்லாவின் தூதர் அவர்கள் தம் முன் தலை முடியை தமது நெற்றியின் மீது தொங்கவிட்டு வந்தார்கள். இணை வைப்பாளர்கள் தங்கள் தலை முடி களை பிரித்து நெற்றியில் விழவிடாமல் இரு பக்கமும் தொங்கவிட்டு வந்தார்கள். வேதக்காரர்கள் தங்கள் தலை முடி களை நெற்றியின் மீது தொங்கவிட்டு வந்தனர். அல்லாவின் தூதர் அவர்கள் எந்த விஷயங்களில் தமக்கு இறை கட்டளை எதுவும் இடப்படவில்லையோ அந்த விஷயங்களில் வேதக்காரர்களுடன் ஒத்துப்போக விரும்பி வந்தார்கள். பிறகு அல்லாவின் தூதர் அவர்கள் தம் தலை முடி இரு பக்கங்களிலும் பிரித்து வகிடெடுத்து இக்கொண்டார்கள். புகாரி 3558. அபூ சயீத் அல்-குத்ரி ரலி அவர்கள் கூறியதாவது, உங்களுக்கு முன்னிருந்த யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களின் வழிமுறைகளை நீங்கள் அங்குலம் அங்குலமாக முழமுழமாக பின்பற்றுவீர்கள். எந்த அளவிற்கென்றால் அவர்கள் ஓர் உடம்பின் பொந்துக்குள் புகுந்திருந்தால் கூட நீங்கள் அதிலும் புகுவீர்கள் என்று நபி அவர்கள் கூறினார்கள். நாங்கள் அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் பின்பற்றக்கூடியவர்கள் என்று யூதர்களையும் கிறிஸ்தவர்களையுமா நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் என்று நாங்கள் கேட்டோம். அதற்கு நபி அவர்கள், வேறவரை என்று பதிலளித்தார்கள். புகாரி 3456. இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள் கூறியதாவது, அல்லாவின் தூதர் அவர்கள் ஆஷூரா நாளில் தாமும் நோன்பு நோற்குமாறு மக்களுக்கும் கட்டளையிட்டார்கள். அப்போது மக்கள், அல்லாவின் தூதரே, இது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கண்ணியப்படுத்தும் நாளாயிற்றே என்று வினவினர். அதற்கு அல்லாவின் தூதர் அவர்கள், இன்ஷா அல்லாஹ் நாடினால் அடுத்த ஆண்டில் நாம் முஹர்ரம் 9வது நாளில் நோன்பு நோற்போம் என்று கூறினார்கள். ஆனால் அடுத்த ஆண்டு வருவதற்குள் அல்லாவின் தூதர் அவர்கள் இறந்துவிட்டார்கள். முஸ்லிம் 2088. நோன்பு பெருநாளிலும் ஹஜ் பெருநாளிலும் நோன்பு நோற்பதற்கு நபிகள் நாயகம் அவர்கள் தடை விதித்தார்கள். அறிவிப்பவர் அபூ உரைரா ரலி. நூல் புகாரி 1864. உங்களில் ஒருவர் ரமலான் மாதத்திற்கு ஒரு நாள் அல்லது 2 நாட்களுக்கு முன்னால் நோன்பு பிடிக்க வேண்டாம். அவர் வழக்கமாக பிடிக்கும் நோன்பு அந்நாளில் அமைந்துவிட்டால் தவிர என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ உரைரா ரலி. நூல் புகாரி 1914. ரமலான் மாதம் வந்துவிட்டால் வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றனர் என்று நபி அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ உரைரா ரலி. நூல்கள் புகாரி 1899.
யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விடவில்லையோ அவர் பசித்திருப்பதோ தாகித்திருப்பதோ அல்லாஹ்வுக்கு தேவை இல்லை என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி -19-03. அடிமைகள் அடிமைகள் அல்லாத மற்றவர்கள், ஆண்கள், பெண்கள், சிறுவர், பெரியோர் ஆகிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நோன்பு பெருநாள் தர்மத்தை நபிகள் நாயகம் அவர்கள் கடமையாக்கினார்கள். பேரிச்சம்பழம், தீட்டப்படாத கோதுமை ஆகியவற்றிலிருந்து ஒரு சாவு எனவும் நபிகள் நாயகம் அவர்கள் நிர்ணயித்தார்கள். மேலும் பெருநாள் தொழுகைக்கு மக்கள் புறப்படுவதற்கு முன்பே அதை வழங்கிவிட வேண்டும் எனவும் நபிகள் நாயகம் அவர்கள் கட்டளையிட்டனர். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலி. நூல் புகாரி 1503. நோன்பை நிறைவு செய்வதை விரைவுபடுத்தும் வரை மக்கள் நன்மையில் ஈடுபட்டவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் உமர் ரலி. நூல் புகாரி 1957. நாங்கள் நபிகள் நாயகம் அவர்களுடன் இருந்த காலத்தில் மாதவிடாய் ஏற்பட்டு தூய்மை அடைவோம். அப்போது விடுபட்ட நோன்பை கலா செய்யுமாறு நபிகள் நாயகம் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிடுவார்கள். விடுபட்ட தொழுகைகளை கலா செய்யுமாறு கட்டளையிட மாட்டார்கள். அறிவிப்பவர் ஆயிஷா ரலி. நூல் முஸ்லிம் 560. நோன்பு நோற்றவர் வீணான காரியங்களில் ஈடுபட்டதற்கு பரிகாரமாகவும் ஏழைகளுக்கு உணவாகவும் இருக்கும் பொருட்டு நோன்பு பெருநாள் தர்மத்தை நபி அவர்கள் கடமையாக்கினார்கள். யார் பெருநாள் தொழுகைக்கு முன்பு அதை நிறைவேற்றுகிறாரோ அது ஏற்கப்பட்ட கடமையான சகாத்தாக அமையும். யார் பெருநாள் தொழுகைக்குப் பின் வழங்குகிறாரோ அது சாதாரண தர்மங்களில் ஒரு தர்மம் போல் அமையும் என்றும் நபி கூறினார்கள். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலி. நூல் அபூதாவூத் 1371. இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஆஷூரா நாளில் தாமும் நோன்பு நோற்று நோன்பு நோற்குமாறு மக்களுக்கும் கட்டளையிட்டார்கள். அப்போது மக்கள், அல்லாஹ்வின் தூதரே, இது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கண்ணியப்படுத்தும் நாளாயிற்றே என்று வினவினர். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், இன்ஷா அல்லாஹ் நாடினால் அடுத்த ஆண்டில் நாம் முஹர்ரம் 9வது நாளில் சேர்த்து நோன்பு நோற்போம் என்று கூறினார்கள். ஆனால் அடுத்த ஆண்டு வருவதற்குள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இறந்துவிட்டார்கள். நூல் முஸ்லிம் 2088. அடுத்த ஆண்டு வரை நான் உயிரோடிருந்தால் 9வது நாளில் சேர்த்து நோன்பு நோற்பேன் என்று நபி அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்லிம் 2089. புகைப்பிடித்தல் என்பது மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு வீணான காரியமாகும். இது உடலுக்கு கேடானது மட்டுமல்லாமல் வீண்விரயமாகும். நம்முடைய உடலுக்கு நாம் தீங்கிழைத்துக் கொள்வதை திருக்குரான் கடுமையாக கண்டிக்கிறது. நபிகள் நாயகம் காலத்தில் உணவுப் பொருட்களான தீட்டப்படாத கோதுமையில் ஒரு சாவு, பேரிச்சம்பழத்தில் ஒரு சாவு, பாலாடை கட்டியில் ஒரு சாவு, உலர்ந்த திராட்சை கிஸ்மிஸ் இல் ஒரு சாவு என்று நாங்கள் நோன்பு பெருநாள் சகாத்தை வழங்கி வந்தோம். அறிவிப்பவர் அபூ சயீத் அல்-குத்ரி ரலி. நூல் புகாரி 1506. நாங்கள் நபிகள் நாயகம் காலத்தில் ஒரு சாவு உணவை நோன்பு பெருநாளில் வழங்கி வந்தோம். எங்களின் அன்றைய உணவு தீட்டப்படாத கோதுமை, உலர்ந்த திராட்சை, பாலாடை கட்டி, பேரிச்சம் பழம் ஆகியவைதான். அறிவிப்பவர் அபூ சயீத் அல்-குத்ரி ரலி. நூல் புகாரி 1510. அடிமைகள் அடிமைகள் அல்லாத மற்றவர்கள், ஆண்கள், பெண்கள், சிறுவர், பெரியோர் ஆகிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நோன்பு பெருநாள் தர்மத்தை நபிகள் நாயகம் அவர்கள் கடமையாக்கினார்கள். பேரிச்சம்பழம், தீட்டப்படாத கோதுமை ஆகியவற்றிலிருந்து ஒரு சாவு எனவும் நபிகள் நாயகம் அவர்கள் நிர்ணயித்தார்கள். மேலும் பெருநாள் தொழுகைக்கு மக்கள் புறப்படுவதற்கு முன்பே அதை வழங்கிவிட வேண்டும் எனவும் நபிகள் நாயகம் அவர்கள் கட்டளையிட்டனர். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலி. நூல் புகாரி 1503. நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு நாள் என்னிடம் வந்து, உங்களிடம் உண்பதற்கு ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டார்கள். நாங்கள் இல்லை என்றோம். அப்படியானால் நான் இன்று நோன்பாளியாக இருந்து கொள்கிறேன் என்றார்கள். பிறகு மற்றொரு நாள் அவர்கள் எம்மிடம் வந்தபோது, அல்லாஹ்வின் தூதரே,
நமக்கு ஹைஸ் எனும் பலகாரம் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது என்றோம். அதற்கு அவர்கள், எனக்கு அதைக் காட்டு. நான் இன்று காலை நோன்பு நோற்றிருந்தேன் என்று கூறிவிட்டு அதை சாப்பிட்டார்கள். அறிவிப்பவர் ஆயிஷா ரலி. நூல் முஸ்லிம் 2125. சலமா பின் அக்வஃப் ரலி அவர்கள் கூறியதாவது, நோன்பு நோர்க்க சக்தி உள்ளவர்கள் நோன்பு நோர்க்க தவறினால் அதற்கு பரிகாரமாக ஓர் ஏழைக்கு உணவளிப்பது கடமையாகும் எனும். 2:18 ஆவது இறை வசனம் அருளப்பட்ட போது விரும்பியவர் நோன்பு நோர்க்காமல் விட்டுவிட்டு பரிகாரம் செய்து வந்தனர். பின்னர் இதை மாற்றி இதற்கு பின்னுள்ள வசனம், உங்களில் எவர் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் அதில் நோன்பு நோர்க்கட்டும் என்ற 2:18 ஆவது வசனம் அருளப்பெற்றது. நூல் புகாரி 4507.